சங்கீதம் 147:3 கூறுகிறது, அவர் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உங்கள் கனவுகளில் சிக்கிக் கொள்வதும் கைவிடுவதும் எளிது. ஆனால் இயேசு உங்களை விடுவிக்கவும், உங்கள் காயங்களை குணப்படுத்தவும், உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்கவும் பார்க்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்கள் கிரேஸ் ஃபெல்லோஷிப் சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். My people, if you are sick or if you need a healing, contact the number given below and come join our service. We are here to pray for you. The Bible says in Psalm 147 verse 3, He heals the brokenhearted and binds up their wounds. When you're bruised by life, it's easy to get stuck and give up on your dreams. But God is looking to set you free, to heal you of your hurts, and make you whole again. God bless you. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான் என்றால் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகம் உன்கிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது, இந்த உலகம் அதை உனக்கு கொடுக்கவும் முடியாது. தேவன் கொடுத்ததை எத்தனை ஆயிரம் வந்து உனக்கு தடுக்கணும்னு பார்த்தாலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு நினைச்சா யாரும் வாழ்க்கையில வந்து முட்டுக்கட்டையா நின்றாலும் தூக்கி போட்டு உன்னை நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு. உன் முன்னேற்றத்துக்கும் உன்னுடைய உயர்வுக்கு எவன் எதிரா நின்றாலும் தூக்கி அடிச்சுட்டு தூக்கி நடத்திட்டே இருப்பாரு. உண்மை உள்ளவனை 3-4 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் உள்ளவராய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இவ்வளவு அருமையான தெய்வம் நமக்கு இருப்பதினால இந்த உலகம் கொடுக்கிற லௌகிகமான கவலைகளை தூக்கி எறிந்து விசுவாசம் என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொண்டவர்களாய் பேச ஆரம்பிங்கள். உங்கள் வார்த்தையானது உருவாக்கும். உங்கள் வார்த்தையானது இல்லாததை இருக்கிறதாய் மாற்றும். உங்கள் வார்த்தையானது உங்களை வெற்றியின் மகுடத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும். கவலை வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேச சொன்ன வார்த்தை கவலை வேண்டாம். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் எதையுமே செய்ய நம்மை முன் கொண்டு வருவது இல்லை. கவலை தான் நமக்கு முன்பதாக இருந்து எல்லாத்தையுமே இருளாக்கி விடுகிறது. நம்முடைய தூரத்தொலை பார்வையை இந்த கவலையானது அப்படியே மறைத்து நடக்கிற சம்பவத்தை மட்டுமே அனுதினம் காட்டுகிறது. நடக்கிற சம்பவத்தையே நாம் பார்ப்பதினால் நமக்குள்ளே தைரியத்தை இழந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம், உற்சாகத்தை இழந்து விடுகிறோம், சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். கவலை நம்முடைய வாழ்க்கையை அது ஒரு வலை போல அது நம்மை பிடித்து விடுகிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது கவலை வேண்டாம். இன்றைக்கு கவலையை நாம் நேசிக்க கூடாது, கவலைக்கு நம் வீட்டில் இடம் கொடுக்க கூடாது. கவலையை நாம் ஒவ்வொரு நாளும் விரட்ட வேண்டும். எந்தெந்த விஷயத்தில் கவலை நம்முடைய வாழ்க்கையை வந்து சிறையாய் பிடித்திருக்கிறதோ அதை தடவி கொடுக்க கூடாது, அதை குறித்தே பேசக்கூடாது, அதை குறித்தே சிந்திக்கக்கூடாது, அந்த நினைவாகவே நம்ம தூங்கவும் கூடாது. கவலையை நாம் வெறுக்க வேண்டும். எப்படி உங்கள் வீட்டின் முன்பதாகையோ உங்கள் வீட்டு காம்பவுண்டை தாண்டியோ ஒரு சொறி பிடித்த ஒரு நாய் உள்ளே வரும்போது அதை நீங்கள் கூப்பிட்டு அதற்கு சாப்பாடு கொடுப்பதில்லை, அதை விரட்டுகிறீர்கள். அதை அறிந்த நீ உன் வாழ்க்கையில் சில கவலைகள் இப்படிதான் வருகிறது. அது பயங்கரமான ஒரு விஷம், அது பயங்கரமான பாதிப்பை கொண்டு வருகிறது. உன்னுடைய எல்லா நிலைமையும் அது தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. அந்த கவலையானது உன்னுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை, நீ நினைச்சதை, நீ யோசிச்சதை, முன்னேற வேண்டும் என்று சில காரியங்களை தீர்மானித்தவர்களை எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் அப்படியே சாய்த்து விடுகிறார்.
ஆகையால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படுகிற நிலைமையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். லூக்கா 12:22 சில வசனங்களை நாம் கவனிக்கலாம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய இருதயத்தை எதின் மேல் வைக்கிறோம்? நம்முடைய சிந்தையை எதின் மேல் வைக்கிறோம்? கவலை எல்லாருக்கும் உண்டு. சிலர் கவலையை பட்டு அதுக்கு இன்னொரு கவலையை கொண்டு வந்து சேர்த்து, அதற்கு இன்னொரு கவலையை சேர்த்து, அது ஒரு பெரிய ஒரு குடும்பமாக்கி அந்த கவலையை இவர்களே யோசித்து 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 வாழ்க்கையின் எல்லாவர் மேலிருந்த நம்பிக்கையை அற்று எல்லாவரையும் தவறாவே பார்ப்பார்கள். கவலை நம்முடைய வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் விடுகிறதா? உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. இந்த கவலை ஒரு பொக்கிஷமாக அவங்களை ஈர்த்து விடுகிறது. எப்படி ஒரு தங்கத்தை, ஒரு பணத்தை, ஒரு செல்வத்தை ஒருவன் பத்திரமாய் பாதுகாப்பானோ, அதுபோல இவனுடைய மனம், அதன் மேலேயே இருந்த அந்த மனம் இன்றைக்கு எங்கே போகிறதாம்? அதே திசை திரும்பி கவலையின் மேல் போய்விடுகிறதாம். காலையில் எழுந்தால் அதை பற்றியே பேசுவது, மத்தியானம் அதை பற்றியே பேசுவது, இரவு அதை பற்றியே பேசுவது, வாரம் முழுவதும் அதை பேசுவது, மாசங்கள் அதையே பேசுவது, அதை மறப்பதே இல்லை. அது திரும்ப 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 அவர்களுக்கு அது ஒரு பொக்கிஷம் போல். அது இல்லாமல் இவர்கள் இல்லை, இவர்கள் இல்லாமல் அது இல்லை, அதன் மேலே சார்ந்து விடுகிறார்கள். அப்போ கவலையை ஒரு மனிதன் எவ்வளவு இடம் கொடுக்கிறான் என்பது அவனுக்கே தெரிவதில்லை, சமாளிக்க தெரியவில்லை. அதை கடந்து செல்லக்கூடிய ஞானத்தை அவர்களால் அங்கு எடுத்து பயன்படுத்த தெரியவில்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் மிக முக்கியம். ஞானம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அநேக காரியங்களை நம்ம இழக்கிறோம். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஞானம் நமக்கு மிக 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 அவசியம். எந்த காரியமானாலும் இவைகள் எல்லாவற்றையும் நான் தாண்டி வர வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் அவ்வளவு தெளிவாய் சொல்கிறார், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கில சரீரமும் விசேஷித்தவையாய் இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் ஆகாரத்தை நினைத்து கவலைப்படுகிறான். ஆனால் தெய்வம் மனிதனுடைய அந்த சரீரத்தை குறித்து,
அவனுடைய ஜீவனை குறித்து அவர் கவலைப்படுகிறார். உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்டார், வருத்தப்பட்டார், பாரப்பட்டார், வியாகுலப்பட்டார். எப்படியாக உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று. உன் இந்த சரீரத்தின் மேலான உடைக்காக நீ கவலைப்படுகிறாய். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. அவர் எதை குறித்து உனக்கு வலியுறுத்துகிறார் என்றால், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உன் சரீரம், உன்னுடைய உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவையாய் இருக்கிறது என்று 23 சொல்லுகிறார். இன்றைக்கு நான் வாழ வேண்டும், நான் உயிர் வாழ வேண்டும், நான் உயிர் வாழ வேண்டும் என்று ஆகாரத்துக்காய் கவலை வருகிறது. ஆகாரத்தின் கவலை அடுத்தது, ஐயோ பணம் தேவை என்று கவலை வருகிறது. பணத்தின் காரியத்துக்கு ஒரு வேலை வேண்டும் என்ற கவலை வருகிறது. வேலையின் காரியத்துக்கு ஐயோ எனக்கு படிப்பு வேண்டும் என்று கவலை வருகிறது. கவலை அப்படியே போய் ஐயோ எனக்கு வேலை கிடைக்காதே, எனக்கு தரவில்லையே, எனக்கு கிடைக்கலையே என்ற கவலையானது அப்படியே போய்கொண்டிருக்கு. ஆனால் தெய்வம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல, உன் ஆகாரத்தை பார்க்க உன் ஜீவன் எனக்கு ரொம்ப முக்கியன்றார். நம்மை அவர் கவனிக்கிறாராம். அப்போது நம்முடைய கவலை எதுவாய் இருக்க வேண்டும்? நான் ஆண்டவராய் இயேசுவை உண்மையாய் தேடுகிறேனா? அவருடைய பார்வையில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்காய் நடத்தி செல்லுகிறேனா? நான் ஒரு ஜெபிக்கிறேனா, வேதம் வாசிக்கிறேனா, சாட்சியா இருக்கேனா, பொய் பேசாம இருக்கேனா, தப்பை யோசிக்காம இருக்கேனா, மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாம இருக்கானா, மற்றவங்களை கெடுத்து விடாம இருக்கானா? என் வாழ்க்கையில நான் உண்மையினுடைய வட்டத்தை எனக்குள் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேனா? என் கை சுத்தமா இருக்கிறதா? என் வாய் சுத்தமா இருக்கிறதா? என் எண்ணங்கள், என் பார்வைகள் சுத்தமா இருக்கிறதா? என்னோடு சேருகிறவர்கள் சுத்தமா இருக்கிறார்களா? உன் சரீரம் அவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. உன்னுடைய சரீரம், உன்னுடைய உடை, உன்னுடைய ஆகாரம் நீ கவலைப்படுற காரியம். உன் உடையும் உன் சாப்பாடும் நீ கவலைப்படுற காரியம். ஆனால் தெய்வம் ஒரு மனுஷனுடைய ஜீவனையும் அவனுடைய சரீரத்தையும் அவர் அவ்வளவு நேசிக்கிறார் என்றால் இதற்கு கூறியதெல்லாம் அவர் முன்னமே ஆயத்தமாக்கி விட்டார். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், இதை நீ விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் சற்று அண்ணாந்து பார் என்றார். கொஞ்சம் மேல பார் என்றார். பார்க்கும்போது காகங்களை கவனித்து பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. ஆமென். அவைகளுக்கு இதெல்லாம் இல்லையாம். என்ன இல்லை? அந்த காகங்களை கவனிச்சு பாரு, அது விதைக்கிறது இல்லை, எங்கேயுமே அதுக்கு நிலம் கிடையாது, பயிர் நிலம் கிடையாது, அதுகிட்ட நெல்லு கிடையாது, அதுக்கு விதைக்கக்கூடிய தானியம் கிடையாது, விதைக்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டோர் இல்லை, அதுக்கு ப்ரொவிஷன் இல்லை, அதுக்கு பேங்க் இல்லை, அதுக்கு பணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், அவைகளை கவனித்து பார், இவைகள் எல்லாம் அவைகளுக்கு இல்லைதான், ஆனாலும் அவைகளை நான் என்ன பண்ணுகிறேன்னா அவைகளை நான் ஊட்டுகிறேனே, அவைகளுக்கு நான் கொடுக்கிறேனே. இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறாராம். ஒரு ஆமென் சொல்லாமா? தெய்வம் அவைகளை பிழைப்பூட்டுகிறாராம். அப்படி என்றால் இவைகள் எல்லாம் தன் படைத்த தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கிறதாம். ஆமென். தெய்வம் அதை உலகத்திலே அதை சிருஷ்டித்து அதை இந்த உலகத்தில் அதை கட்டளிட்டு உயிர் வாழட்டும் என்று நியமித்த நாளிலிருந்து அதற்கு வேண்டியவைகள் எல்லாம் பரமபிதா கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தெய்வம் அதே போல சொல்ற, அவைகளை காட்டிலும் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிரியம் என்று சொல்லுகிறார். நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் ஆகாரத்தை தேடுகிறேன், என் உடையை தேடுகிறேன், என் பணத்தை தேடுகிறேன், என் வேலையை தேடுகிறேன். ஆனால் ஒன்றை நீ தேடினாயா? உன் அருகில இயேசு இருக்கிறாரா? உன் படுக்கை அறையில் இயேசு இருக்கிறாரா? உன் வாழ்நாளில் உன் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? உன் பேச்சில் இயேசு இருக்கிறாரா? உன் நண்பர்களோடு இயேசு இருக்கிறாரா? யோசித்து பார். மனிதன் தேடுகிறான், வருத்தப்படுகிறான். காரணம், ஆசீர்வதிக்கிறவரை அவன் மறந்ததினால தான் அவன் வருத்தப்படுகிறான். அவர் இருப்பார், ஆனால் உன் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய சத்தத்துக்கு உண்மையாகவே அவர் செவி கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிட்டா
உனக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொன்னார். அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்போது எனக்கு பதில் இல்லை என்றால் நான் கூப்பிடவில்லை, இல்லை என்றால் என் கூப்பிட்டதுடைய முறை சரியா இல்லை, ஆகையால் அவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை. அப்போது நான் என்னை மாற்றிக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாகவே விசேஷித்தவனாகிய என்னை அவர் குறைவிலே கொண்டு போக மாட்டார். என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்து கொள்வார். அவர் உன்னை சேர்த்து கொள்வார். தெய்வ பிள்ளைகளே, தெய்வம் எவ்வளவு உண்மையானவர் தெரியுமா? அவர் நம்மளை பார்க்கிற மனுஷரை போல் இல்லை. அவர் நம்முடைய கண்ணீரை கண்டு அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. நீ துக்கப்படும் போது உடனே அவருடைய உள்ளமானது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் தன் சரீரத்திலே அளவோடு ஒரு முழத்தை எவன் கூட்டுவான்? ஒடுங்கிதான் போவாங்க. கொஞ்ச நாள் ஆனால் அவங்கள பார்த்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. என்னென்னா, நான் சாப்பிட்டு பல நாள் ஆகுது, என் மனசில் நிம்மதி இல்லை, நான் சாப்பாடை வெறுத்து விட்டேன், யாரோடும் பேசுறதில்ல, நான் உட்காஞ்சி பழசு நடந்ததையே யோசித்து நீ ஒரு கோலும் பண்ண போகிறதில்ல, நீ ஒரு பெரிய சாம்பியனாக ஆக போகிறதில்ல, உனக்கு எவனும் மகுடம் கொடுக்க போகிறதில்ல, தூக்கி குப்பையை போட்டுட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எழும்புறதுக்கு தயாராக. கர்த்தர் ஒருவர் உன் கூட இருக்கும்போது உன் சூழ்நிலை மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீ ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வாகனம் வருகிறது, ஒரு தண்ணீர் அடிக்கிறது, சட்டெல்லாம் சேராய் விட்டது. அந்த சட்டை சேரோடு கூட நீ சந்தோஷமாய் ஜனங்கள் மத்தியில் நடக்க முடியுமா? உனக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, உனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. ஐயோ, என் உடலில் நாற்றம் யார் மேல அடிக்குமோ, என் சட்டையெல்லாம் கரையாகிவிட்டது, ஐயோ என்று சொல்லி நல்ல உடை போட்டிருக்கிறதை பார்க்கும்போது உனக்குள் ஒரு தயக்கம் வருகிறது. இன்றைக்கு அதே போலதான் அவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள், என்னால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார், என்னால் நன்றாக இருக்க முடியல. நீ சும்மா கவலையை ரொம்ப பெருசா வாங்கி வச்சுக்கிட்டு வாழ்ற, அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிற, அதுக்கு எரு போட்டு இருக்கிற. அது வளர்றதுக்கு காரணம் உன் வாயும் உன் சிந்தை தான். நீயே தான் பேசுற, நான் கவலையா இருக்கிறேன், எனக்கு நிம்மதியில், எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு இப்படி நடந்து போச்சு. ஏன்? உனக்கு அறிவு இருக்கு. ஒரு நெருப்பில உன் கை படுமானால் உடனே கையை இழுத்து விடுற. ஒரு காலின் கீழே ஒரு நெருப்பு தணல் பட்டதுமே காலை தூக்கி விடுகிற, அது சுடுகிறது, அது வேதனை உணர்ற. சுடட்டும் 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 என்று சொல்லி நீ இருப்பாயா? இல்லை. அதெல்லாம் உதறி போட தெரிஞ்ச உனக்கு உன் கவலை எதனால? இது தேவையில்லை. இதை இனி நான் யோசிப்பேன் என்றால் என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நானே இருளாக்கி போய் கொண்டிருக்கிறேன். இருளாக்கி நான் போக போக நான் ஒரு குருடனாய் மாறுகிறேன். எது என்னை மோதும் என்று தெரியாது. இருள் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தருவது இல்லை, அது பயத்தை தருகிறது. ஏதோ திடீரென்று காலை இடிக்கிறது போல் இருக்கும், ஏதோ முன்பதாய் நிற்கிறது போல் இருக்கும், ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது போல பயத்தின் மேல் பயம் வருகிறது. யாரை பார்த்தாலும் பயம், எங்க போனாலும் பயம், யார் கிராஸ் பண்ணாலும் பயம், எந்த போன் கால் வந்தாலும் பயம். பயமானது வளர்ந்து விடுகிறது, அதில் ஒடுங்கி போகிறான். இயேசு சொல்லுகிறார், உடையினால உன்னை மறைக்கலாம், ஆனால் அதல்ல, நான் என் மகிமையினால் உன் சரீரத்தையும் மறைக்க ஆசைப்படுகிறேன். அதை தான் அவர் ஆதாமே அவளுக்கு செய்தார். என் மகிமையினால் உன்னை மறைக்கிறேன். என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆகியால் தான் சொல்கிறார், உன் சரீரத்தை நீ வருத்தி கொள்ளாத, இன்னியோட நீ வெற்றி அடைய வேண்டும். சிலவங்க பாருங்க, பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒரு 3 நாள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அழுது 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 அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுவான், இதில் வேற என் புள்ள இந்த மார்க் எடுத்துச்சு, என் புள்ள இந்த பீத்திக்கிட்டே கிடக்கும், இந்த தோற்று போனதெல்லாம் நொந்து போகும். அவங்க அம்மா பார்வை ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அப்பா பார்வை ஒரு மாதிரி இருக்கும் என்றெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. இதில் அநேக பிள்ளைகள் எடுக்கிற முடிவு என்ன? அவர்கள் தற்கொலை நாடி விடுகிறார்கள். இனி வாழ முடியாது, செத்து போகலாம். இவர்களால் பதில் சொல்லி மீள முடியாது, செத்து போகலாம். இது எங்கிருந்து வருகிறது? கவலை. இதை வளர விடாத. அடுத்த உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சில ஆண்டுக்குள் நீ சில தொற்று போனவர்களை எழுதி நீ வெற்றி எடுத்து வந்து விடலாம்.
தேவ பிள்ளையை யோசித்துக்கொள். உன்னை காட்டி நயங்காட்டி நான் என் பிள்ளை ஜெயித்து விட்டது, என் பிள்ளை ஜெயித்து விட்டது என்ற பிள்ளை ஒரு நாள் உனக்கு முன்பதாய் பார்க்கும்போது அது வேலை வட்டி இல்லாம, வேலையே இல்லாம இருக்கும், சம்பாத்தியம் இல்லாம இருக்கும், உருப்படி இல்லாம இருக்கும். ஆனா நீ தோற்று போய் நீ மறுபடி எழுதி ஜெயிச்சிருப்ப பாரு. கர்த்தர் உன்னை நல்ல ஒரு ரேங்க்ல ஆபீசரா வச்சிருப்பாரு. உன் வாழ்க்கை செழிக்கும். ஆகையால இன்னைக்கு பேசுறவனை கண்டு கவலைய வாழ்க்கைய முடிக்காத. தோற்று போன மத்தியிருந்து எழும்ப ஆரம்பி. பேசுறவங்க பேசுவாங்க, அவங்க கடந்து போவாங்க. ஆனா உன்னை குறிச்சு ஆண்டவர் நீ விசேஷித்தவனை நம்பி இருக்கிறாரே, அதுல நீ எழும்பி நின்று சாதனையாளரா மாறணும். இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க, வாழ்க்கையில நீ முடிஞ்சிட்டேன்னு நினைக்காத. உன்னால மறுபடியும் எழும்பி வாழ முடியும். உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறது உன் கையில தான் இருக்கிறது. உன் நம்பிக்கையை வளர வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. இது எந்த ப்ரொவிஷன் கடையில கிடைக்காது, இது எங்கேயுமே தேடினா கிடைக்காது. இது நீயே தான் மாற வேண்டும். இன்றைக்கு நீ சொல்ல வேண்டும், நடந்தது நடந்தாயிற்று, போகட்டும். இனி என் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய லக்கோடு நடக்க போகிறேன். ஏதோ தவறு செய்து விட்டேன், ஏதோ அறியாம வாழ்ந்து விட்டேன், ஏதோ நானே யோசித்து போனதெல்லாம் நல்லது என்று போய் பார்த்தேன். அந்த வாழ்க்கை என்னை தலைகளாய் புரட்டி போட்டு விட்டது. இன்றைக்கு உண்மையான ஒரு தெய்வம் இயேசுவை நான் அறிந்து கொள்கிறேன். இனி வாழ்ந்தால் இப்படிதான் வாழப் போகிறேன். நான் அவருக்கு விசேஷித்தவனாய் வாழப் போகிறேன், உண்மையாய் வாழப் போகிறேன். இயேசு இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்திலே அவரை நான் தேடுவேன். என் கவலையெல்லாம் அவர் அண்டை மட்டுமே நான் சொல்லி சொல்லி என் கவலையில் இருந்து நான் ஜெயித்து வருவேன். அதுதான் அவர் விரும்புகிறார். அவர் கொடுத்த வழிகள், அவர் சொல்லிக் கொடுத்த முறைமைகள், இவைகள் எல்லாம் மனிதன் தவற விட்டு விட்டு அவன் என்ன யோசிக்கிறான்? ஓ, யாரோ ஜெபித்து விட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும், யாரோ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும். இல்லை சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில நீ என்றைக்கு மாறணும்னு முடிவு எடுக்கிறியோ அன்றைக்கு தான் அவர் உனக்கு உதவி செய்வாரே தவிர, ஹல்லேலூயா, யாரோ ஜெபித்ததால நீ மாறுறதில்லை. நீ இன்றைக்கு சொல்ல வேண்டும், ஏனா கவலைப்படணும், ஏனா பயப்படணும், ஏனா இன்னைக்கு அஞ்ச வேண்டும்? இன்றைக்கு நான் நம்பிக்கையோடு எழும்புகிறேன். ஏனா காகங்களை கவனிக்கிறேன், அவைகளுக்கு ஒன்றுமில்லாது இருந்தோம், இந்நாள் வரை அது வாழ்ந்து கொண்டே இருக்குமானால் அவைகளை காட்டிலும் நான் ரொம்ப நேசிக்கப்பட்டவன், என் மேல அவர் அவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறார்னா ஒண்ணுமே செய்யாத அது வாழுது என்று சொன்னால் நான் இன்னைக்கு அந்த தெய்வத்தை ஒரு உறுதியா பிடிச்சு கொள்ள போறேன். இந்த இயேசு எனக்கு போதும், அவர் என் பாரத்தை எல்லாம் சுமந்தவர். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் மாயமானதுதான், இந்த உலகம் மாயமானம் உடையதுதான். இந்த உலகத்தினுடைய அன்பு மெய்யான அன்பு இல்லை. இன்றைக்கு தேவனுடைய அன்பு ஒரு மகிமையான அன்பு. ஆகையால் தான் தெய்வம் சொன்னார், ஒரு தாய் தேற்றுகிறது போல் நான் உன்னை தேற்றுவேன், ஒரு தாய் தேற்றுகிறது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னார். காரணம் என்ன? ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப மகளை காதல் செய்தான். இந்த மகள் ஒரு பயங்கரமான குணமுடையவள், பிடிவாத குணமுடையவள். இவள் அந்த வாலிபனை பார்த்து சொன்னாள், நீ என்னை நேசிக்கிறாய் என்றால், உன்னை நான் நம்ப வேண்டும் என்றால், நீ ஒரு காரியம் செய்தால் நான் உன்னை நம்புவேன், உன்னை நான் காதலிப்பேன் என்று சொன்னான். உடனே இந்த வாலிபன் சொன்னான், அதான் சொல்லுவாங்கல்ல காதலுக்கு கண் இல்லைன்னு சொன்னான், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உடனே அந்த பெண்ணு சொன்னாலாம், உங்க தாயை நீ கொலை செய்து அவளுடைய இருதயத்தை எனக்கு எடுத்துட்டு வந்து தர வேண்டும், தருவாய் என்றால் அதை பார்த்து நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் என்று சொன்னான். காதல் அது என்ன வேணாலும் செஞ்சிடும்ல, கையை அறுத்துப்பான், அப்படியே சூடு வச்சு பேரை எழுதிப்பான், பச்சை குத்திப்பான், ஐயோ என்ன வேணாலும் மேலேருந்து குதினாலும் குதிப்பான், எல்லாம் காதல் அவ்வளோ இது. இவன் என்ன செய்தான், அந்த காதலுடைய அந்த பயங்கரமான அந்த அந்த உணர்வுடைய அந்த ஊக்கம் என்ன செய்ததாம், நேசிக்கிற தாயை கொலை செய்தானா. கொலை செய்து தன் தாயுடைய இருதயத்தை துடிக்க துடிக்க இருக்கிற அந்த இருதயத்தை தூக்கி தன் காதலியை நோக்கி ஓடினானா. அந்த இருதயம் அவன் கையில் அப்படியே துடித்து கொண்டே இருக்கிறதாம். இவன் ஓட 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 திடீரென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் கால் கல்லின் மேல் பட்டு அவன் அப்படியே தவறி விழுந்தானான். விழுந்த மாத்திரத்தில் அவன் கையில் இருந்த அந்த தாயினுடைய இருதயம் தரையில் விழுந்தது. இவன் எழுந்து அப்படியே கையெல்லாம் துடைத்தெடுக்கும் போது அந்த இருதயத்திலிருந்து ஒரு சத்தம், மகனே உனக்கு எங்கன்னா அடிபட்டுச்சாப்பா, நோவுதாப்பா. அவன் கதறினான். தாய்க்கு அவன் அவ்வளோ துரோகம் செய்தும்
அந்த தாயினுடைய மறுபதில் என்னென்றால், மகனே உனக்கு எதனா ஆயிச்சாப்பா, இந்த நல்ல அன்பை நீ புறக்கணிப்பதினால தான் தவறான வலைக்குள் நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். இந்த அன்புக்கு துரோகம் செய்யாத, இந்த அன்பை கொல்லாத, இந்த அன்பு அழிக்காத, இந்த அன்புக்காய் நீ வாழ வேண்டும். அவர் அதை தான், ஒரு தாய் தேற்றுகிறது போல் நான் உன்னை தேற்றுவேன். அந்த அன்புக்கு விரோதமா வாழாத. அந்த அன்பு என்ன செய்கிறது? பாவம் செய்யாத, தவறான நண்பர்களோடு ஐக்கியம் கொள்ளாத, உன் தாய் தகப்பனுக்கு ரகசியத்தை மறைக்காத, உன் ஊழியக்காரர்கிட்ட பொய் சொல்லாத, உன் ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிற்காத. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா உடனே செய். உன் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு கனம் பண்றியோ அவ்வளவு உன் வாழ்க்கையை பல இடங்களை உயர்த்தும். உன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவமதிச்சேன்னு நினைச்சுக்க, எங்கேயோ உன் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை நீ வச்சிட்டேன்னு அர்த்தம். நம்ம நினைப்போம், பாஸ்டர் இது என்னால முடியாது, நீ நினைச்சிட்டு அவ்வளவுதான், ஓகே ஆவியான பரிசுத்தம் ஓகே நான் பார்த்து நான் விட்டுருவாரு. உன் கரெக்டான இடத்துல அவர் ஒரு உன் செக்க நவுத்துவார், ஒரு புள்ளி வச்சிருவாரு. எப்பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியோ அது எல்லாமே உனக்கு நல்லது. ஊழியக்காரன் தவறான விஷயமே கற்றுக் கொடுக்க மாட்டான், அவருடைய ஆவியிலே பேசுவான், அவருடைய வாயாய் இருப்பான். அவருடைய வார்த்தை உன் காதுகளில் விழும்போது பணிவாய் என்றால் உன் கவலையை நீ தாண்டுகிறேன்னு அர்த்தம். எப்பொழுது அதை அவமதிக்கிறியோ அடுத்த தரித்திரத்தை நீ தேடுறேன்னு அர்த்தம், அடுத்த தவறான வழியின் பிசாசோடு பின்னிட்டு போறேன்னு அர்த்தம். இன்றைக்கு தேவ சத்தம் நேரடியாய் உனக்கு கேட்பதில்லை. அதற்காய் கர்த்தர் தம் ஊழியக்காரனை தம் சமூகத்தில் வைத்து பரிசுத்தப்படுத்தி பிரசன்னத்தில் நிறுத்தி வார்த்தையை கொடுத்து வெளிப்பாடை கொடுத்து உங்க மத்தியில கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த ஒரு பிரசங்கத்தை எடுக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உள்ளே உட்கார்றேன். தேவ பிள்ளையே, உன் ஊழியக்காரன் எப்பொழுதும் தேவ ஆவியினாலே உங்களுக்காகவே விழித்து கொண்டிருக்கிறான். நீ எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிவேனா, பாஸ்டர் எனக்கு இந்த ஒரு காரியம் சொல்லி நீ இப்படி தலை கொடுக்கும்போது ஆண்டவரே ஆசீர்வாதம் சொன்னா அது அப்படியே நடக்கும். ஆனா ஏமாத்தி 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 நீ வாழும்போது பாஸ்டர்னு வரும்போது என்னதான் 10 பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் உன் மண்டைக்கு ஆசீர்வாதம் இறங்காது, உன் ஞானம் உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தாயின் அன்பை போன்ற அன்பு தான் தேவ அன்பு. ஆகையால் தான் தெய்வம் அவ்வளோ அன்பு வைத்தனால என் மக்களுக்கு நல்ல வழிகளையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஓய்வு நாளின் திருச்சபையை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், மிகவும் அற்பமான காரியமாக இந்த 27 வரலாம், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூக்கிறதும் இல்லை என்றாகிலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையின் அவைகள் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவன், அவன் ராஜா, அவனுக்கு எல்லாம் உண்டு. ஆனால் தெய்வம் ஒரு பூக்களுக்கு கொடுத்த ஒரு அழகு இருக்கு பாருங்க, ஒரு கலர். அந்த அழகு, அப்படிப்பட்ட அழகு, ஒவ்வொரு பூக்களுடைய ஒவ்வொரு அழக தேவன் அதற்குள் வைத்திருக்கிறார். அந்த விதையில் அது வளர்ந்து வரும்போது அந்த பூக்களுடைய அழகு நம்மளை எப்படி கண் கவருகிறதோ அவ்வளவு அழகு இந்த பூக்களுக்கு கொடுத்திருக்கார். ஆனால் சாலமோன் இந்த மாதிரியான அழகுள்ள வஸ்திரங்களை பணம் இருந்தும் செல்வாக்கு இருந்தும் அவனால கிடைத்ததில்லை, அவன் கூட அப்படி உடுத்ததில்லை. ஆனா இந்த சாதாரண இந்த பூக்களுக்கு இந்த செடிகளுக்கு நான் அந்த மகிமையை கொடுத்திருக்கேன்றார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிப்பான் என்றால் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகம் உன்கிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது, இந்த உலகம் அதை உனக்கு கொடுக்கவும் முடியாது. தேவன் கொடுத்ததை எத்தனை ஆயிரம் வந்து உனக்கு தடுக்கணும்னு பார்த்தாலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு நினைச்சா யாரும் உன் வாழ்க்கையில வந்து முட்டுக்கட்டையா நின்றாலும் தூக்கி போட்டு உன்னை நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு. உன் முன்னேற்றத்துக்கும் உன்னுடைய உயர்வுக்கு எவன் எதிராக நின்றாலும் தூக்கி அடிச்சுட்டு தூக்கி நடத்திட்டே இருப்பாரு. உண்மை உள்ளவனை 3-4 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் உள்ளவராய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இவ்வளவு அருமையான தெய்வம் நமக்கு இருப்பதினால இந்த உலகம் கொடுக்கிற
லௌகிகமான கவலைகளை தூக்கி எறிந்து விசுவாசம் என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொண்டவர்களாய் பேச ஆரம்பிங்கள். உங்கள் வார்த்தையானது உருவாக்கும். உங்கள் வார்த்தையானது இல்லாததை இருக்கிறதாய் மாற்றும். உங்கள் வார்த்தையானது உங்களை வெற்றியின் மகுடத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும். எல்லாரும் அழுகிறார்கள், மரித்து விட்டது என்று இயேசு சொல்லுகிறார், தூங்குகிறது என்று சொன்னார். கூடி நின்று சொல்லுகிறார்கள், இவர் எழுப்ப போறாராமே. இவர் சொல்லுகிறார், 4 நாளாயிடுச்சு, நாரும் திறக்காதே என்று சொல்கிறார். இயேசு சொல்றார், இல்லை, உங்கள் பிரச்சனை பெரிது. இனி என் பிள்ளை உருப்படாது, இனி என் பொண்ணு அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், இனி எங்களை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, இனி எங்க வாழ்க்கை ரொம்ப பயமா இருக்கு, என்ன நடக்குமா? நான் ஒன்றே சொல்லுகிறேன், உன் பக்கம் 1000-10000 வந்தாலும் நீ இயேசுவோடு கூட ஒன்றித்திருப்பாய் என்றால் ஒன்றுமே உன்னை அணுகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாத. பேங்க்ல காசு இல்லை, பணம் இல்லை, கவலைப்படுறத நிறுத்திட்டு இல்லைன்னா இருக்கு இருக்கு இருக்குன்னு பேச ஆரம்பிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. டிசம்பர் 1 கிறிஸ்மஸ் வந்து, ஐயோ என்ன ட்ரெஸ்ஸு வாங்கன்னு தெரியலையே, காசு இல்லையே, காசு இல்லையே, காசு இல்லையே, ஐயோ வரதே ஒரு பண்டிகை தான், இதுக்கு நம்ம மண்டை பிச்சுக்குது, இல்லையே இல்லையா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ இப்பயே வாக்கு தத்தம் பேச ஆரம்பிச்சிட்டியே. ஆமென். இப்பயே இயேசு சாமியை வீட்டிலேருந்து வெளியே தருத்த ஆரம்பிச்சிட்டியே. இல்லை என்றாலும் இன்னும் டிசம்பர் 25 வரலையே, இன்னும் இதுக்குள் எத்தனை மணி நேரத்துக்குள் அற்புதம் உனக்கு காத்திருக்கிறதுன்றது ஏன் புரியல? ஹல்லேலூயா. இப்பவே உன்னை தயாராகிட்டான் பாரு. இப்போ சொல்லிட்டேன், டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் எதுக்காக கூட காலி, ஒன்றும் இல்லை, காலி. நீங்கள் யாரை மறந்துட்டீங்க தெரியுமா? இம்மானுவேலை மறந்துட்டீங்க. அவர் நம்மோடு இருக்கிறவரை மறந்துட்டீங்க. உனக்கு கிறிஸ்மஸ் இல்லையேன்னு நினைக்கிறேன். ஆண்டுக்கு தெரியும் 25 கிறிஸ்மஸ் வரும், என் பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு அவர் கிஃப்ட் வச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. யாரை நம்பின்னு இருக்க? எஸ்தர் அம்மாவியா? யோவானியா? அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லும். ஒருத்தர் பேரை மறந்துடாத, இம்மானுவேல், நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நீர் என்னை எப்போதும் தேவைகளை சந்திப்பேன். நான் காகங்களை பார்த்தேன், அவைகள் உழைக்கும் இல்லை, நூக்கும் இல்லை, சேக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பயே சொன்னேடி, கிறிஸ்மஸ் வருது, கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கணும். எங்கன்னா கேட்டியா? எல்லாமே தின்னு தீச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றது? காகங்களை பாரு, கவனிக்கல. யாருக்கு அந்த வசனம் எழுதியிருக்கு? நான் பேசுறேன். காகங்களை நான் கவனிக்கிறேன், அவைகள் விதைக்கவில்லை, அவைகள் நோக்கவில்லை, அவைகள் அறுக்கவில்லை, அவைகளை பிழை போட்டுகிறேனே. இன்றும் சாகாமல் உயிரோடு எனக்காக இருக்கிறார். பாரு, கிறிஸ்மஸ்க்கு நான் தான் அமக்களமா வருவேன். சொல்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, இல்லாததெல்லாம் சாக்கு கோணிய. ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென். பாஸ்டர் எல்லாம் வாங்கிட்டேன், செருப்புக்கு தான் காசு இல்லை, ஜோம் பண்ணுகிறியா? அதையும் கொடுப்பாரு, கவலைப்படாத. வீடு முழுசும் வசனம் தான். காசு இல்லை, என்னால் முடியாது. ஆமென். என்ன கேட்காத, என்னெல்லாம் நம்பாத. நான் என்ன பண்ணுறது? ஃபுல் வசனம். ஆனால் அது என்ன அதிகாரம்னு எனக்கு தெரில. ஆனால் கத்தர் என்ன சொன்னார்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருந்தாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஒரு இந்த ரீல்ஸ் பார்க்குறதுல ஏதோ ஒரு இடத்துல நான் ஒன்று பார்த்தேன். இந்த ஜாப்பனீஸ் பசங்களாம் என்ன தெரியல, சைனீஸ் பசங்க உட்காந்துட்டு புக்கு படிக்குது. பொண்ணுக்கு மண்டையில் ஏறல, அது தொட்டு தொட்டு மண்டையில் ஏற்றிக்கிறான். இதெல்லாம் வாரி வாரி போட்டுக்கிறான் மண்டைக்குள்ள. குட்டி எல்லாம் எக்ஸாமில் மண்டையில் ஏறணுமா? ஹலோ, வீட்டில் போயிட்டு இதை வாரி மண்டையில் போடுங்க. ஆமென். நான் பார்க்கும் திசை எல்லாம் அற்புதம்.
நான் பார்க்கும் திசையெல்லாம் செழிப்பு. ஆபிரகாம் சொல்றான், பாரு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இடம் தேசம் தாங்கல, அவ்வளோ பெருக்கம் வந்துடுச்சுடா. ஆனா இப்ப நீ என்ன பண்ணி, நீ வடக்கு போன, நான் தெற்கு போறேன், நீ கிழக்கு போன, நான் மேற்கு போறேன். என்ன இவன் லோத்து என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே பாக்குறான், எங்க செழிப்பா இருக்கு, எங்க இதுவா இருக்கு. இப்போ ஒரு புது வீட்டுக்கு வாடகை வீட்லயோ போயிட்டோம்னா போனோடனே ரூமை தேடுவோம் பாரு, எந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணிடலாம், காத்து நல்லா வரணும், வேடிக்கை வரணும், பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியணும். இவன் பார்க்குறான் அப்படியே எந்த 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 பட்டணம் சூப்பராக இருக்குதுன்னு. ஆனால் நியாயப்படி ஆபிரகாம் தான் செலக்ட் பண்ணோம். நான் தான் பெரிய ஆள், என் மூலம் தான் இந்த பிளெஸிங் எல்லாம், அவர் என் கூட தான் இருக்கிறாரு, என்னால் தான், என்னை சார்ந்து வந்தனால தான் இதெல்லாம் நீங்கள் பலன் அடைகிறீங்க, இரு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணல அவர். ஏன் தெரியுமா? அவர் காஞ்ச இடத்துல போய் நின்றாலும் ஆசீர்வாதமானவர் அவர் கூட இருக்கிறாரு. ஆமென். ஒன்றுமே இல்லைனாலும் இருக்கிறவராக இருக்கிறாரு. அவரால் தான் எல்லாமே இருக்குதுன்றத புரிஞ்சிட்டதினால நான் எங்க இருந்தாலும் நான் செழிப்பேன்டா. காரணம் என் நம்பிக்கை அவர் மேல தான். காரணம் அவர் என்கிட்ட ஒரு வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு. இவன் என்ன பண்ணா தெரியுமா? செழிப்பான இடத்தை தேடினான். கல்யாணம் பண்ணுவ பொண்ணு பையன் என்ன வேலை செய்ற, என்ன சம்பளம், 2 லட்சம். சூப்பர் மாப்பிள்ள. அவன் ஏற்கனவே 2 வச்சுன்னு இருப்பான். நீ இப்படி தான் தேடுற, தோத்திரம். அவன் 2 ஃபோன் வச்சிருப்பான். இன்றைக்கு பிறகு அவர்கள் கவலை, பிறகு அவர்கள் வருத்தம், பிறகு அவர்களுக்கு வேதனை. கேட்குறவன் எல்லாம் கேட்குறான், வெள்ளையாக தான் பொண்ணு வேணும், வெள்ளையாக தான் பொண்ணு. அப்போ கருப்பாக பிறந்த பொண்ணெல்லாம் என்ன பண்ணும்? இவர் ரொம்ப அப்படியே தட்டினா அப்படியே சோப்பாக்குற மாதிரி. தோத்திரம். பிரச்சனை ஆசை. மனிதனுக்கு எல்லாமே ரொம்ப அப்படி அழகா தான் பார்க்கிறானே தவிர அங்க அவர் இருக்கிறாரா என்று பார்க்கறதில்லை. இன்றைக்கு நிறைய வீடு ஆசீர்வாதமா வைப்பாங்க, ஆனா அந்த வீட்டில் அவர் இருக்கிறாரா? அவர் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பொய்யா சம்பாதிச்சு வச்சது. ஆனா இயேசு ஒரு ஏழ்மை நிலைமையில மாட்டு தொழுவத்தில் அவர் கிடத்திருந்ததை வான சாஸ்திரிகளே வந்து மண்டிட்டு வைத்தார்கள், பணிந்தார்கள். இன்றைக்கு அந்த எளிமை நிலை இயேசுக்கு நல்லா தெரியுங்க. நீ எளிமையா வாழ்றல, கொஞ்சம் சம்பளத்தோடு வாழ்றல, ஒவ்வொரு மாதத்தினுடைய தேவைக்காக கஷ்டப்படுறல, உன் பிள்ளை சாப்பாடுக்காக கஷ்டப்படுறல, உன் கஷ்டத்தை மனுஷன் பகிர்ந்து கொள்ளவோ பேசவோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தெய்வம் இயேசு உனக்காய் பிறந்தவருக்கு உன் கஷ்டம் என்னன்னு தெரியும். அதுக்கு தான் அவர் சொன்னார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் அவனை விலக்கி அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். இந்த தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த தெய்வம் உங்களை புகழ்ச்சியாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் இயேசு போதும், இன்றைக்கு நான் போய் ஜெபிக்க போறேன், எலியாவின் தேவனண்டை போய் என் தேவையை நான் சொல்ல போகிறேன், அவர் எனக்கு வழி திறப்பார், அவர் என் தேவையை சந்திப்பார், என் வீட்டின் கதவை ஒரு தூதன் வந்து தட்டுவான், என் பிள்ளைகளின் தேவைகளை அவர். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. ஆமேன். என்றாகிலும் சாலமன் முதலாய் அப்படிப்பட்ட மகிமையில் ஒன்றாகிலும் உடுத்ததும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி வளருது இது? எப்படி வளருகிறது? ஏதோ வீட்டில் இருக்கிற செடிக்கு நீ தண்ணி ஊத்திடுற. ஆனா சில காடுகளை போய் பாரு, காடுக்கு தண்ணி ஊத்தியாமா? வச்சுக்கிற 4 செடியிலே 3 செடி ஊற்றிட்டு அடுத்த செடி ஊற்றுறதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சுன்னு ஓடிடுறேன். அடுத்த நாள் போனால் வேன் நிற்கிது. அது சிலது செடி வைக்கதான் தெரியும், ஊற்றாது. அதுக்கு ஊற்றுறதே அதுக்கு நேரமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டுகளில் இருக்கிற மரங்கள் செடிகள் அசூரதனமாய் வளர்ந்து நிற்பது, அதற்கு யார் தண்ணீர் கொடுக்கிறா? அதற்கு வளர்ச்சி எப்படி? கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், தேவா. ஆமென். அது எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த், விசுவாசம் வரட்டும். என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் என் தரித்திரத்துக்காய் மரித்தது உண்மை, என் சாபத்துக்காய் மரித்தது உண்மை, என் வீட்டில் அவர் அற்புதத்தை செய்யும்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது உண்மை. ஆகையால் நான் நம்புகிறேன், என் கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பதாய் வருகிறதினால அவர் என்னோடு இருந்து அற்புதங்களை நிகழ்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க அற்புதம் நடக்க போகுது? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நீங்க பேசணும். ஆமென்.
அதான் பைபிளில் யோவானில் சொல்கிற, கண்டு விசுவாசித்தவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன் ரொம்ப பாக்கியவான். இப்போ உங்கள் வீட்டில் போயிட்டு புது ட்ரெஸ்ஸு வந்துச்சின்னு தோத்திரமா 28 இன்றைக்கு இருந்து காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்திருந்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது எத்தனை கார்டனில் போய் பார்க்கும்போது அந்த புல்லை பார்த்தாலே அப்படியே படுத்துக்கலாமா, அது மேலே உருளலாமா, உட்காரலாமா, தொட்டு பார்க்கலாமா, அப்படியே விளையாடலாமான்னு இருக்கும். அந்த பச்சையான அந்த கலர் அப்படியே நம்மளை ஈர்க்கிறது. ஆமாம். அப்போ தேவன் அந்த புல்லுகள் அவ்வளோ அழகா வச்சிருக்கிறார். ஆனால் அந்த புல்லு நிலம் என்ன, அப்படி வளரும், கொஞ்ச நாள் இருந்து அப்படியே காஞ்சி போகும். அதுக்கு அவ்வளோ பியூட்டி கொடுத்துருக்கிறாராம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியும் சொன்னார், இது எல்லாத்த காட்டிலும் நீங்கள் ரொம்ப விசேஷித்தவங்க. அதனால தான் சபையில் வந்து நீங்கள் உட்காந்து இந்த ஆராதனையில் வழியிறீங்க. புல்லை பாருங்க, காஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரி இருந்தால் இப்போ உட்காருவீங்களா? உட்கார மாட்டோம். ஆனால் அப்படியே பச்சையாக இருந்தால், என்னை ஃபோட்டோ பிடி, இப்படி பிடி, இரு இந்த முக்காடா இப்படி போட்டுக்கிறேன், முடி எடுத்து முன்னால் விட்டுக்கிறேன். உன் ஃபோட்டோலாம் அந்த புல்லுக்காக தான் எடுத்திருக்க. எடுத்து பார்த்தா தான் எடுத்த உன் தலையும் மூக்கு இல்லாமல் எடுத்துருக்கிறான். ஐயா, அதே உன் ஃபோட்டோ மாடு சாணி போட்டு வச்சிருக்கேன், அங்கே ஒரு சொறி பிடிச்ச நாய் படுது, இப்போ எடு என்ன ஃபோட்டோ, எப்போ எடு ஃபோட்டோ எடுப்பியா? எடுக்க மாட்டேன். அழகு பாருங்கள், அந்த புல்கள் அப்படி அவர்களை கவர்ந்து இழுத்து அங்கே போகுதுன்னா நீ புரிஞ்சுக்கோ. புல்ல, உனக்கே என் அப்பா இப்படி கொடுத்துருக்கிறாருன்னா இன்னைக்கு என் முகம் அப்படியே தக்க என் உடம்பு அப்படி, என் ட்ரெஸ் அப்படி. ஆமே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க, என் தேவன் அதை எல்லாத்த காட்டிலும் ஏன் இன்னைக்கு ஐயோ அந்த ரோஜா வாங்கித்தா, அந்த மல்லிப்பூ வாங்கித்தா வச்சுக்கணும், அது அழகு. அழகு என்னைக்குங்க உங்களுக்குள்ள ஒரு அழகை நீங்கள் ரசிப்பீங்க? என்னைக்குங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அழகை ரசிப்பீங்க? என் ஆண்டோடைய அழகு பயங்கரன்னு வெளிப்படுத்தல சொல்லுங்க. அவர் அழகானவர், அவர் வெண்மையானவர், அவர் சிவப்பானவர், அவர் சுருள் முடிவுடையவர். ஹல்லேலூயா. அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது. அந்த அழகுள்ள எம்பெருமானாகிய இயேசு இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள் வரும்போது நீங்களும் அழகுள்ளவர்களாய் மாறுவீர்களே தவிர உங்கள் ஏழை கோலத்தை அவர் மாற்ற வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாது. 29ஆம் வசனத்தில் சொல்லுது, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இதுக்கப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன். என் ஏசப்பா என் வீட்டை நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் என் காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லுவேன். பிலிப்பியர் அதான் 4:6 சொல்லுகிறது. கவலையே படாதீங்க. ஸ்தோத்திரத்தில் ஜெபத்தில் எல்லாரும் ஆண்டுக்கு தெரியப்படுது. இருக்கிற இடத்துல எல்லாரும் தலைக்கு மேலே கையை வைத்து, தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் எனக்குள் சாகட்டும், அது எனக்குள் ஆட்சி செய்யக்கூடாது. ஜீவனுள்ள தேவாதிபதி ஆகிய கிறிஸ்துனுடைய வார்த்தையாகிய விசுவாசம் வார்த்தைகள் எனக்குள் நிரம்புவதாக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதை நாங்கள் இன்றைக்கு நம்புகிறோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாரும் கை உயர்த்துங்க, உங்களை ஆசீர்வதிக்க போறேன். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தகப்பனே, பணம் தடைப்பட்ட குடும்பங்களுடைய பணங்களை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். உன் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துடைய எல்லா தடைகளை தடுத்து வைத்திருக்கிற சத்துருடைய கரத்திலிருந்து உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன். வெங்கல கதவும் இரும்பு தாழ்பாலும் உடைவதாக. இன்றைக்கு உன் பிள்ளைகள் அற்புதத்தை பார்க்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் உம்முடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். உம்மை ஆராதிக்க வந்த உன் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அற்புதம் நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க, அற்புதத்தை பார்க்க போறீங்க. அவர் உங்கள் மேல்
கிருபையாயிருக்கிறார். நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். இதை ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் விசேஷித்தவர்கள் தான். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு சம்பூர்ணம் அடைவாயாக. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு 31ஆம் வசனத்தில் சொல்றார். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க ராஜ்யத்தை நான் தேடுவேன்பா, உங்க முகத்தை தேடுவேன்பா. அவர் முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு பாக்கியத்தின் நன்மையும் உண்டாக்குகிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் ஒலிவ மரக்கன்றுகளாய் மாறுகிறார்கள். உன் மேஜை ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். எல்லா நிறைவு உன் வீட்டுக்குள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். In the name of Jesus. Hallelujah. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 31, 32 வாசிச்சிருங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்க பிரேயர், உங்க அனாயிண்டிங், உங்களுடைய ஃபெய்த், உங்களுடைய பைபிள் ரீடிங், உங்களுடைய வார்த்தை, இதெல்லாம் உங்களுக்குள்ள நிறைய உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் போயிட்டு, பரலோகத்தை தான் நீங்கள் எப்பவும் நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கையை அல்ல, என் பேங்கை அல்ல, என் பர்ஸை அல்ல, நபரை அல்ல, நான் அவரையே நம்புகிறேன். அவரை நோக்கி பாருங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். ஆமென். உங்க ராஜ்யம் அதுதான். அங்கதான் உங்களுடைய எல்லா சேவிங்ஸே இருக்குது. உங்க பண்டகசாலி அங்கதான் இருக்கு. அவர் சொன்னார், நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டான். அப்ப பொக்கிஷம் என்ன? ஆண்டுடைய வார்த்தை, அபிஷேகம், ஜபந்தான். இதை சார்ந்து நீ உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் உனக்கு நியமித்த ஆசீர்வாதங்கள்ல நீ பெரிய ஆளாயிட்டே இருப்ப. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொடுவதெல்லாம் வாய்க்கும், நீ விதைப்பது பலன் கொடுக்கும். ஆமென். உன் வேலை உனக்கு ஆசீர்வாதமா மாறும். நீ கையிட்டு செய்வது ஆசீர்வாதமாகும். நீ மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வாதமாகும். உன் சமையலர் ஆசீர்வாதம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆனீர்கள் என்றால் அவரிடத்தில் உங்களுக்கு ப்ரொவிஷன் வரும். அவருக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆனீர்கள் என்றால் உங்கள் சரீரத்துக்கு வேண்டிய வஸ்திரம் வரும். அவருக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆனீர்கள் என்றால் உங்களுடைய மனம் பரலோகத்தை சார்ந்திருக்கும். காரணம், அவரோடு உங்களுடைய உறவு இருப்பதினால நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர்.